ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு, அது ஹெல்த்தியாக பண்ணலாம், டக்குன்னு பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் தான் ஆகும். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலல்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு 10-15 முந்திரி வந்து சுடுதண்ணியில் ஹாட் வாட்டரில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஒரு அரை லிட்டர் நல்லா பால் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சுண்ட வத்தது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கீழே பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு கேஸை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாதி அளவு குறையிற வரைக்கும் ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் முந்திரி நாம் அரைச்சோம்ல, முந்திரி அந்த இதில் மிக்ஸி சாரில் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த இதை இது பாலோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் எடுத்துகிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அந்த இதை பால் அப்படியே ஊற்றிக்கிட்டு இப்போ அரை கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அந்த இதை இந்த பாலோடு போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி. அது ஒரு நல்லா வெயிட்டான ஒரு கண்டெய்னரில் போய் இது ஊற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த இதெல்லாம் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் பாதாமும் திராட்சையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சம்மருக்கு சூப்பராக இருக்கும். கடையில் போய் நம்ம ஐஸ்கிரீம் வாங்க வேண்டாம், வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.